தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிரேஸ் டிவியின் மூலமாக ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் சந்திப்பதற்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தை நீ சந்தித்து வருகிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே குடும்பங்களை நீர் இப்பொழுது ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். ஒருவேளை இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ தொடும். அப்பொழுது அவர்கள் மகிழ்ச்சி ஆகுவார்கள். தகப்பனே நன்றி. இந்த புரோகிரத்தை இந்த செய்தியை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே டிவியின் முன்பதாக இருந்து ஆண்டவரே கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் ஆண்டவர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து உங்கள் டிவியின் முன்பதாக இருக்கிறவர்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் அநேக குடும்பங்கள் டிவியின் முன்பதாக இருக்கிறீங்க. ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வரணும், ஏதோ ஒரு நன்மை எனக்கு கிடைச்சிராதா, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் பரீட்சை எழுத இருக்கிற பிள்ளைகள், என்னுடைய பையன் நல்ல முறையில் என்ன செய்யணும், நல்ல முறையில் பாஸ் பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற அநேக பெற்றோர்கள் இந்த டிவியின் முன்பதாக நீங்கள் உட்கார்ந்து அதை நீங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு வரலாம். ஒருவேளை நீங்கள் இந்த டிவியின் முன்பதாக பிள்ளைகள் இருக்கலாம், ஆண்டவர் என்னுடைய படிப்பில் நல்ல ஒரு மார்க் எடுக்கணும்னு சொல்லி ஒருவேளை டிவியின் முன்பதாக இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களில் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாங்க, நல்ல ஒரு படிப்பை நான் படித்து நான் வேலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த டிவியின் முன்பதாக இருக்கிறீனா, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். ஒரு முக்கியமான காரியம், படிக்கிறீங்க, அநேக காரியங்களில் பாட புஸ்தகத்தில் என்ன செய்றீங்க, படித்து வருகிறீங்க, நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கணும், எங்கள் பள்ளிக்கூடத்தில் நான் இருக்கிற இத்தனை பிள்ளைங்களில் நான் நல்ல ஒரு மார்க்கை நான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஆனால் சிலர் என்ன செய்றீங்க, பயப்படுறீங்க. ஏதோ ஒரு பயம், உள்ளத்தில் ஒரு பயம். நான் பரீட்சை எழுதும் பொழுது எனக்குள்ள பல சிந்தைகள் வருது. நான் பாட புஸ்தகத்தை எடுக்கும் பொழுது சில பிள்ளைங்க என்ன செய்றீங்க, விளையாட்டு சிந்தையை கொண்டு வருகிற பிசாசு. சில காரியங்களை பாருங்க, விளையாட்டு சிந்தனை வரும். படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நாளைக்கு நான் பரீட்சை எழுதணும், இந்த வாரத்தில் நான் பரீட்சை எழுதணும் சொல்லி இருக்கிற நீங்கள் இந்த டிவியின் முன்பதாக இருக்கிற பெற்றோர்கள் இதை கொஞ்சம் கவனமா நீங்க கவனிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அநேக குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஒரு நிலைமைக்கு படித்து நல்ல ஒரு வேலை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உள்ளவர்கள், பிள்ளைங்க நல்ல ஒரு காரியத்தில் நான் என்ன செய்ய, நல்ல வேலை செய்யணும், இந்த மார்க் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லி விரும்புகிறவர்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்கணும். ஆனால் வாலிப பிள்ளைங்க இருக்கிற சிந்தைகளில் பிசாசு தந்திரமாக உங்களை கிரியை செய்து விட்டு என்ன செஞ்சிருவான், அந்த மனநிலையில் இருக்கிற படித்த
அந்த பாடம் கூட தங்க விடாமல் என்ன செஞ்சிடும், உங்களை அதை விட்டு என்ன செஞ்சிடும், இருதயத்தை விட்டு டெலிட் பண்ணிடும். நம்ம மொபைலில் டெலிட் பண்ணது போல என்ன செய்கிறாங்க, அந்த பரீட்சை எழுதும் பொழுது அந்த கவனம் அது வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணுறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கொஞ்சம் கவனமாக நீங்கள் இந்த செய்தியை கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். பெற்றவங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்கணும். அவங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அவங்க இரவுல தூங்கும் பொழுது, ஆண்டவரே என் பையனை நீங்கள் என்ன செய்யணும், நல்ல நிலைமையில வருவதற்கு, நல்ல வேலை செய்ய, நல்ல ஒரு வாத்தியாராக, ஒரு நல்ல ஒரு அதிகாரியாக நான் வரணும்னு சொல்லி நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா பிசாசு அந்த படிக்கிறது என்ன செய்யல, தங்கலை, தன்னுடைய இருதயத்தில் என்ன செய்யல, தங்கலை. அதனால் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, பதறாங்க. நானும் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் படிக்கலை. இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா நான் படிக்க சொல்லும் பொழுது, இங்கே பெற்றவங்க சொல்லும் பொழுது நான் என்ன செஞ்சாச்சு, தெருவாக நாங்கள் ஆழ்ந்தனோம். ஆனால் ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு நான் உங்களோடு நான் பேசுகிறேன். ஒருவேளை டிவியின் முன்பதாக படிக்கிற பிள்ளைங்க இருந்து கொண்டு இருக்கிறீங்க, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் பெற்றவங்க சொல்ல என்ன செய்யுங்க, கேளுங்க. உங்கள் பெற்றவங்க காரியங்களை என்ன செய்ய, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கிறத என்ன செய்யணும், கவனிக்கணும். வசனம் கூட, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எபேசியரின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளை உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், பெற்றோருக்கு கர்த்தருக்கும் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனம் தெளிவாய் ஆண்டவர் பேசுகிறார். பிள்ளைகளை உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறது. ஏன், நல்லா யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வேணும், பரீட்சை எழுதணும், என்ன செய்யணும், கவனமா படிக்கணும். இந்த படிப்பதற்கு உதவி செய்வதற்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பரீட்சை எழுதணும், நல்ல முக்கியமான பரீட்சை, நீங்க பரீட்சை எழுதுறதுல என்ன செய்யணும், நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கணும்னு சொல்லி விரும்புகிற நீங்க, இந்த வசனம் சொல்லுகிறது பெற்றவங்களுடைய கவனத்தை என்ன செய்யணும், பெற்றவங்க என்ன செய்யறாங்க, உங்களுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்பந்தான் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில நான் அதை என்ன செய்யலை, பெற்றவங்களுக்கு நான் கீழ்ப்படியலை. ஆனா என்ன செஞ்சேன், ஓடுனால நான் படிக்கலை. இன்றைக்கு ஆண்டவர், அதாவது நீங்க எப்படி நீங்க பயந்து போய் நீங்க பரீட்சை எழுவதற்கு என்ன செய்யணும், எப்படியாவது படிக்கணும், நல்ல ஒரு மார்க் எடுக்கணும்னு சொல்லி நீங்க பயம், உங்க இருதயத்துல அந்த பயம், அதெல்லாம் மாற்றணும். இன்னைக்கு நான் செய்தியை கொடுக்குறேன்னா ஒருவரால் முடியும், இயேசு கிறிஸ்துவால முடியும். இன்னைக்கு உங்கள் மத்தியில நான் பேசுவதற்கு அவர் தான் எனக்கு என்ன செய்யறாரு, ஞானத்தை கொடுக்கிறார், நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுக்கிறார். நீங்களும் சில நேரத்துல ஃப்ரெண்டோட பேசுகிற காரியங்கள், அது பேசுனா கூட என்ன செஞ்சிடணும், வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கனுடைய என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சில பைபிள்ல சங்கீதம் முதல் அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நீங்க கீழ்ப்படியணும். நீங்க கீழ்ப்படிந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாள்ல நீங்க பரீட்சை எழுத போற நீங்கள் இயேசு என்கின்ற ஒருவரை நீங்கள் கண்டிப்பா நீங்க அவரை கூப்பிடுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். இந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்களோ அது என்ன செய்யும், நீங்க படிச்சதே கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அது ஞாபகப்படுத்தும் பொழுது என்ன செய்யுங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆண்டவர் அதைத்தான் உங்களிடத்துல விரும்புகிற ஒரே ஒரு காரியம். என்ன செய்ய வேண்டும், நீங்க கர்த்தரை கூப்பிடணும். இயேசுவிட நீங்க என்ன செய்யுங்க, கூப்பிடும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வாரு, உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால நீங்க பயப்படாதங்க. பயந்ததுனால ஒன்றும் நடக்க போறதில்லை. வசனம் சொல்லுகிறது, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பெற்றவங்களும் இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுக்காக. ஒருவேளை தூரத்தில் இருக்கலாம்,
ஏதோ ஒரு வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்க பிள்ளைங்க நல்ல ஒரு ஆசீர்வாதமா பரீட்சை எழுதி நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதான் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க எதை குறித்தும் நீங்க என்ன செய்யாதீங்க, என்ன நோக்கத்தோட நீங்கள் இந்த இடத்துல டிவி முன்பதாக இருக்கிறீங்களோ அதை ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் அதான் நீங்க கவனமா, நீங்க அந்த காரியத்துல நீங்க கவனமா இருந்து என்ன செய்யணும், நீங்களும் ஜெபம் பண்ணணும். பெற்றவங்களை நீங்க ஜெபிக்கணும், விட்டுறக்கூடாது. ஆண்டவரிடத்துல என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. நீங்க விடாம நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நீங்க கொடுத்து பாருங்க, ஆண்டவரிடத்துல நீங்க பேசுங்க. ஒருவேளை நீங்க பரீட்சை எழுதணும்னு சொல்லி வாலிப பிள்ளைங்க இருக்கலாம். ஒருவேளை படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யணும், டிவியின் முன்பதாக இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, நான் என்ன செய்யணும்னு ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதனைகளை நீ கேளாதே. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள்ல 19ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதனைகளை நீ கேளாதே. அப்ப என்ன சொல்லுகிறது, நீ சில காரியங்களுடைய உங்க ஃப்ரெண்டுகள் ஏதோ ஒரு நிமித்துல என்ன செய்வாங்க, தவறான போதனைகளை கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுடைய சிந்தைகள், நீங்க படிச்ச படிப்பு எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அதை நீங்க யோசித்து பாருங்க. யாரிடத்துல கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்க, கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யுங்க, செவி கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வாரு, உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், நீங்க கீழ்ப்படியணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, நீதிமொழிகள்ல 7வது வசனத்துல, என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கவனிங்க, என் மகனே, என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. மற்ற ஒரு தேவையில்லாத காரியத்திற்கு என்ன செய்யக்கூடாது, நீங்க என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகள் வரும், தேவையில்லாத காரியங்களை என்ன செய்யும், பிசாசு தூண்டும். உன்னால் பரீட்சை எழுத முடியாது, நீ படிச்சதே என்ன செய்யுது, வேஸ்ட், உள்ளத்துல தூண்டும். அது பிசாசு கொண்டு வருகிற தந்திரம். உங்களை பிசாசு இன்றைக்கு அநேகருடைய என்னிடத்துல பார்த்தீங்கன்னா சிலர் என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்றாங்க. சின்ன பிள்ளைங்க, பரீட்சை எழுதக்கூடிய பையங்க என்ன செய்யறாங்க, ஃபோன் போட்டு இடத்துல ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, எனக்கு பரீட்சை இருக்கிறது சொல்லி கேட்குறாங்க. யோசித்து பாருங்க, ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தை நீக்கி உங்களை ஆசீர்வாதமாக பரீட்சை எழுதுவதற்கு உதவுவதற்கு ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. நீங்க நீங்க என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. யாரும் உங்களுக்கு வேண்டாம், யாரையும் நீங்க நினைக்காதீங்க. நான் உண்மையிலே இது ஒரு நகைச்சுவையா கூட சொல்லலாம். நான் படிக்க 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன். 6ஆம் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா காலாண்டு பரீட்சை எழுதும்போது என் பக்கத்துல வேற வகுப்பு, இந்த பக்கத்துல வேற வகுப்புனால நினைச்சிட்டு நான் படிக்கிறதுக்கே நான் போகலை. ஏன்னா பார்த்து எழுத முடியல, ஏன்னா படிக்க தெரியாது. நீங்க யோசிக்கணும், உங்களை துண்டு துண்டா வச்சிருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன செய்யாது, நினைவு வராது, ஒரு பதட்டம் வரும். பேனா கையில வச்சிருப்பீங்க, பரீட்சை எழுதக்கூடிய கட்டம், என்ன செய்வது, ஓடாது. அந்த நோட்டை, இந்த பரீட்சை எழுத பேப்பரை எடுத்து நீங்க எழுதக்கூடிய கட்டத்துல உங்க இருதயத்துல ஓடாது. அந்த நேரத்துல உங்களுக்கு உதவுவதற்கு ஒருவர் இருக்கிறார். இங்க உள்ளத்துல, ஏசப்பா எனக்கு கற்றுத்தாங்க, நான் படிச்ச படிப்புல எனக்கு நினைவூட்டுங்க, இதுக்கு என்ன காரியம், நீங்க அந்த பேப்பர்ல கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க,
ஆண்டவர் உங்களுக்கு உதவுவார், ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். நீங்க நல்ல ஒரு ஆசீர்வாதமான பையனாக உங்க ஸ்கூல்ல உங்களுடைய நீங்க எந்த இடத்துல நீங்க படிச்சாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும். அந்த பள்ளிக்கிடத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு மதிப்பை ஆண்டு நினைச்சுவார் வைத்திருப்பார். உன் பெயரை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் உங்களை என்ன செய்வாரு பார்க்குறார். இந்த நேரத்தில் என்னை கூப்பிட மாட்டாங்களா, இந்த நேரத்தில் என்ன செய்யணும், என்னை கூப்பிட மாட்டாங்களான்னு என்று என்ன செய்வாங்க, ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். ஒருவேளை நீங்க என்ன செய்றீங்க, பயந்து இல்லாம ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே வார ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு சொல்லிக் கொடும், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் நீ. அப்போ அதனால நீங்க என்ன தேவையோ அதை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவருக்கு நினைவூட்டுவார். அவர் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏன்னா நான் அதுல நீ படிக்கலைன்னு சொன்னோடனே எனக்கு ஏகப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது, என்னால் எழுதக்கூட முடியலை. ஒரு நபர் எனக்கு தூரத்திலிருந்து எனக்கு செபித்தா கூட அவங்களுக்கு லெட்டர் எழுதி என்ன செய்யணும், ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை எழுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியலை. பாருங்க, படிக்கலைன்னு எவ்வளவு ஒரு வேதனை தெரியுமா? நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க, பெற்றவங்க எவ்வளவு கஷ்ட சூழ்நிலையில் உங்களை படிக்க வைக்கிறாங்கதை நீங்க நினைவு கொள்ளணும். நீங்க பரீட்சை எழுதணும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வரும் காலங்களில் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான என்ன செய்வாரு, உங்களை நல்ல உயர்ந்த இடத்துல வைப்பார் ஆண்டவர். கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களை அதே இடத்துல அவங்க என்ன செய்வாரு, அதிகாரியாக வைப்பார். ஆண்டவருடைய இருதயத்தின் தேவைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை நான் மறுபடியும் நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகத்துல அங்கே 31 ஆண்டவர் இடத்துல விரும்புகிறார். ஒரே ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க என்ன செய்ய வேண்டும், கர்த்தரிடத்துல நீ மன மகிழ்ச்சியாயிரு. எப்பொழுது நீங்க ஆண்டவரிடத்துல நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கணும். எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற ஒரு என்ன செய்யணும், மனசுல ஆண்டவரை என்ன செய்யணும், ஆண்டவர் இருக்கிறார் எனக்கு. அப்ப என்ன செய்யும், உங்களுக்குள்ள ஒரு இருதயத்துல ஒரு மனமகிழ்ச்சி வரும். ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்றார், நீ கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். உன் இருதயத்தின் தேவை என்னையோ அதை என்ன செய்வார், உங்களுக்கு கொடுப்பார். நீங்க என்னதான் படிக்க போறீங்க, சில நினைப்பீங்க என்ன செய்யணும், வாத்திமாரா வரணும், எத்தனையோ போஸ்டிங் இருக்கிறது, போலீஸா வரலாம், இல்ல கிளர்க்கு, விஓ, எத்தனையோ ஒரு உங்களுடைய தேவை என்ன, நீங்க எதை கேட்பீங்களோ அதை கொடுக்கிறவர் தான் இயேசு. அதனால இந்த நல்ல இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யுங்க, அவரை நீ செய்யணும், மனப்பூர்வமாக நீங்க மன மகிழ்ச்சியோட எப்பொழுதும் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அதான் இந்த வசனத்தான் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். அதுதான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. உன் இருதயத்துல என்ன தேவையோ அவர் உங்களுக்கு என்ன செய்வாராம், சந்திப்பார். இன்னொரு காரியத்தை பாருங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. ஆண்டவரிடத்துல நீங்க என்ன செய்யுங்க, சொல்லணும், ஆண்டவரே நான் படிச்சேன் முடிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் பொழுது நான் ஒரு ஆத்மாவாக என்ன செய்யணும், நான் சந்திக்கணும், என்னை போல இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் தேர்த்தணும், இயேசுவின் நாமத்தினால் என்ன செய்யணும், சுவிசேஷம் சொல்லணும், இல்லை நான் ஏதாவது ஒரு ஊழியத்தை தாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு சபையை ஸ்தாபிக்கிறதுக்கு என்ன செய்யணும், வருமானத்துல கொடுப்பேன்னு சொல்லி என்ன செய்யணும், நீங்க ஒப்பு கொடுங்க. அதான் சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் வழி என்ன, உன் வேலையில் என்ன ஒரு காரியம் இருக்கு, நீ ஒப்புவித்து என்ன செய்யணுமா, அவர் மேல் நம்பிக்கையா இரு. யாரும் உங்களுக்கு உதவ முடியாது, யாரும் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாது, மனிதனால் கொடுக்கிற ஒரு காரியங்கள் நடக்காது. ஒருவர் அதுதான் சொல்லுகிறது, இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருந்து அவரே உன் காரியத்தை வாக்கிய பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு
இன்றைக்கு, நாளை அல்ல, இன்றைக்கு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த நேரத்தை நீ கொஞ்சம் நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை இடத்துல என்ன செய்ய போறார்? ஆசீர்வதிக்க போகிறார். யோசித்து பாருங்க. ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும்? நீங்க மன மகிழ்ச்சியா என்ன செய்யுங்க? அன்பு தம்பி, தங்கச்சி எல்லாருமே என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. அவர் தான் உங்களுக்கு காரியத்தை வாக்கிய பண்ண முடியும். எந்த ஒரு மனிதனால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் மாத்திரமே முடியும். இன்றைக்கு நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஒருவேளை உங்களுடைய மகன் படிக்கலாம், ஒருவேளை உங்க மக படிக்கலாம், ஒருவேளை அன்பு தங்கச்சி, அன்பு தம்பி, இந்த டிவியின் முன்பதாக நான் படிச்சு கொண்டிருக்கிறேன். எங்க அப்பா எவ்வளவோ கஷ்டப்படுகிறாங்க, அது நிமித்தத்தில் அவருடைய வருமானத்திலிருந்து என்னை படிக்க வைக்கிறாங்க. ஆனா என்ன நல்லா படிக்கணும் ஆண்டவரே. கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆவியானவரே என்று சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே என்னிடத்துல வாரும். அன்பு குடும்பம், ஒரு குடும்பம் கூப்பிடுகிறது. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க. இந்த டிவியின் முன்பதாக ஒருவேளை நீங்கள் முழங்கால் படியிட முடியுமானால் இப்பொழுது முழங்கால் படியிடுங்க. இயேசு உங்களை சந்திக்கிறார். இயேசு உங்களை சந்திக்கிறார். எஸ் பாபா ரீபரிஷ், நன்றி ராஜா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நன்றி. ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சிடணும், எப்படியாவது பிள்ளையை படிக்க வைக்கணும்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தாயே, அன்பு சகோதரியே, இப்பொழுது ஆண்டவர் உன்னை தொடுகிறார். உன் தேவை என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ ஒருவேளை இரவு நேரத்துல சில நேரங்களில் கண்ணீரோடு நீ கேட்கிறியே, ஆண்டவர் உன்னை பார்த்திருக்கிறார். அன்பு சகோதரியே, உன் பிள்ளையை நான் பார்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எஸ் பாபா ரீபரி சங்கரபதி கரபரபா. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இந்த வருஷத்துல ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு மதிப்பெண் இந்த வருஷத்துல ஆண்டவர் உன்னை தொடுவார். எஸ் பாபர், நீங்க கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அவரிடத்துல மன மகிழ்ச்சியா இருங்க. தேவையில்லாத காரியத்திற்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆண்டவரிடத்துல கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம், இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்பொழுது கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. எஸ் பாபா, நன்றி ராஜா. அபிஷேகம், வல்லமை இப்பொழுது ஆண்டவரே. எத்தனை குடும்பங்கள் வீட்டுக்குள்ள ஆண்டவரே இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிற விசேஷமாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி ராஜா. எத்தனை வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை வீட்டுக்குள்ளும் அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும்பா. ஒருவேளை அந்த வீடு ஆண்டவரே நன்றி ராஜா, அந்த வீட்டுல சாபங்கள், பாவங்கள் எது இருந்தால் மாற்றட்டும் ஆண்டவரே. முன்னோர் செய்த சாபங்கள், பாவங்கள் நிமித்தம் ஆண்டவரே 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை நான் விசாரிக்கிறவர் என்று சொன்னது போல ஆண்டவரே நன்றி. உன் பிள்ளையை பாதுகாக்கிற வல்லமை இறங்குகிறது. ஆவியானவருடைய நீ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே நன்றி ராஜா. நீர் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் சொன்னதை சொல்லுகிறேன் ஆண்டவரே. இப்பொழுது ஒரு வீட்டுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி. உன் இருதய வலி ஆண்டவர், இருதய வலியோடு இருக்கிறே, இப்பொழுது அது மறையட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் நீர் விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.